துன்பம் வரும்போது அதுக்கு நற்காரியங்கள் செய்யும்போது பாருங்கள் அது எங்களுக்கு என்ன செய்யுது, பல மடங்காக நல்ல விடயங்களாக அமையுது. அதாவது சொன்னால் எங்களுக்கு துன்பம் வருவதுன்னு சொன்னால் இறைவன் நிரந்தரமாக துன்பப்படாமல் உனக்கு ஒரு பொருள் ஒன்று இருக்கப்பா, உனக்கு ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்குது, உனக்கு ஒரு மகிழ்ச்சி ஒன்று இருக்குது, இந்த உலகத்தில் பாருங்கள் நான் எல்லாத்தையும் படைச்சிருக்கேன், உனக்கு தேவையானதை எடுக்கக்கூடிய ஞானம் உனக்குள்ளே இருக்குது அப்படின்ற விஷயத்தை கொடுப்பதற்காகத்தான் எங்களுக்கு துன்பப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னால் துன்பம் வார நன்மைக்குத்தான் அப்படின்னு சொல்லி வழிகாட்டின அந்த பகவானுடைய வருகின்ற 7ஆம் தேதி பாருங்கள் புனித பௌர்ணமி 9ஆம் மாதத்து. அதனைத் தொடர்ந்து 24ஆம் தேதி சுவாமியோட குருபூசை. அது 23ஆம் தேதி பாருங்கள் இரவு சங்கு 1008 சங்கு கொண்டு 108 கலசங்கள் வச்சு விடிய விடிய காயத்ரி மந்திரம் சொல்லி பிரம்ம முகூர்த்தமாகிய 3 மணியிலிருந்து பாருங்கள் 6 மணி 5 மணிக்குள்ளே உங்கள் கரங்களால் என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் ஞானகுரு பல அவதாரங்கள் நான் பண்ணவர், காயத்ரி சித்தராக மந்திரங்களில் நான் காயத்ரி என்று சாஸ்வதமாக உரைத்த அந்த பகவானே காயத்ரி சித்தராக கலியுகத்தில் அவதாரம் பண்ண அவருடைய பாருங்கள் திருப்பாதத்துக்கு அவருடைய குருபூசை நன்னாளில் நாங்கள் எங்கள் கரங்களால் விடிய விடியப்படிய காயத்ரி மந்திரம் சொல்லி அந்த சங்கில் ஏற்றுப்பட்ட பாருங்க கலசங்களில் அந்த மகாசக்தி படைத்த அந்த தீர்த்தத்தை அவருடைய திருப்பாதத்துக்கு பிரம்ம முகூர்த்தம் பிரம்மமாகிய பிரம்மத்தை யாராலும் அடையலாம், என்னை யாரும் அடையலாம் என்ற அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த பகவானுடைய பாருங்க அவருடைய திருப்பாதத்துக்கு அபிஷேகம் பண்ணும் பாக்கியம் எங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் 23ஆம் தேதி இரவு விடிய 24ஆம் தேதி கடைசி 10 மணிக்கும் 24ஆம் தேதி மகா யாகத்திலே பங்கு பெற்றும் போது நாங்கள் தெரியாமல் பாருங்கள் பல புறவிகளில் செய்த கர்ம வினைகளை நீக்கக்கூடியதொரு மகான்களுடைய திருப்பாதம் மட்டுமே. என்னுடைய எந்த தீர்த்தத்திலையும் காசிலிருந்து எந்த தீர்த்தத்திலையும் போகாத பாருங்கள் பாவம் அந்த குருபவானுடைய பாதத்தை கழுவி குடிக்கும். அதில் தான் அவனுடைய கர்மாக்கள் கரைக்கப்படும்.